குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பெரிதும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. கடந்த 2.5 வருஷமாக போட்டு தாக்கின இந்த அஷ்டம சனியானது வரக்கூடிய மார்ச் மாதம் விலகிறதே உங்களுக்கு பெரிய நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த ராசியில் பல இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாம் கடந்த 2.5 வருஷம் இருந்திருக்கும். சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு விலகிறதே இவங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு இனி இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் அமையும். முயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு சில வீடுகளில் ஒரு சில விரயங்கள் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். வயதானவர் கூட ஒரு சில பேர் உயிரிழந்திருப்பாங்க. இப்படி குடும்பத்தில் ஒரு சில லாஸஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியிலலாம் ஒரு புதிய கெயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு திருமணம் நடந்து ஒரு புதிய மெம்பர் வீட்டுக்கு வருது. இப்படி எதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ ஒரு புதிய அடிஷன்ஸ்லாம் இனிமேல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் இவங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இனிமேல் கிடைக்கும். 9ஆம் இடத்துல போகக்கூடிய சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறதால 9ஆம் இடத்துல இவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவார். நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வோ
ஓரளவுக்கு பொருளாதார மேன்மையெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆச்சார அனுஷ்டானங்களால் நம்பிக்கை ஏற்படும். தன்னுடைய குடும்பத்தார்கள் ஃபாலோ பண்ணின எல்லா விஷயங்களும் இவங்க எடுத்து பண்ணுவாங்க. அது இதனால் வரைக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களை கூட இப்போ இறைவன் மேலே நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நிறைய கஷ்டங்கள் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்களை மீறி கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு எண்ணமும் அதனுடைய பிரதிபலிப்பாக அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை ஏற்பட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துலலாம் ஈடுபடக்கூடிய சூழல் இனிமேல் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை முதல்ல அமையும். அதுபோல் வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இனிமேல் கிடைக்கும். அதுபோல் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றியும் பேச்சில் நல்ல ஒரு முன்னேற்றம், இவங்களால் பேசி ஜெயிக்க முடியும். இப்படி நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 9ஆம் இடத்துல சனி வரதுனால சில நேரங்களில் தந்தையார் வழி சொந்தங்களோட சில வாக்குவாதமோ பிரச்சனைகளோ ஏற்பட்டாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தையார் வழி சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில நேரங்களில் லாபத்தில் சில குறைபாடுகளும் ஏற்படலாம். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராமல் போகிறது, கொஞ்சம் டிலே ஆகிறது, இப்படிப்பட்ட சூழல் இருக்கும். அதுபோல் முதியவர்களோட சில பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அக்கா இவங்களோட சில பிரச்சனைகள் ஏற்படும். எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸால் ப்ராப்ளம்ஸ், முதியவர்களால் சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க. அதுபோல் மறுமண முயற்சிக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில தடங்கள்லாம் ஏற்படும். சனி தன்னுடைய நேர் பார்வையாக அந்த ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதால இளைய சகோதரிகள் கூட பிரச்சனை வரும். அப்போது கடகராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பிரதர் சிஸ்டர்ஸ்னால சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும். அதே போல் முயற்சியில் சில நேரங்களில் தோல்வி அடையக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டிக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களுமே அவங்க ப்ரொலாங் ஆகக்கூடிய சூழல். அதுபோல் கலைஞர்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் நழுவி போகக்கூடிய சூழல், ஒரு சில சந்தர்ப்பங்கள் கூட அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பயன்படாமல் போகக்கூடிய சூழல்லாம் இருக்கும். இதெல்லாம் சில பிரச்சனைகள் இவங்க இந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க. பிரயாணங்கள் போது சில தடங்கள் ஏற்படும். ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு குறுகிய பிரயாணங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணினா சரியான நேரத்தில் முடிக்க முடியாத சூழல் இருக்கும். பாசப்பட்ட ஒரு டூர் சில நேரங்களில் போக முடியாத சூழல்லாம் ஏற்படும். சனியுடைய 10ஆம் பார்வை ராசியின் 6ஆம் இடத்துல விழுறது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கிறது நல்லது. கெட்டவன் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் 6ஆம் ஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானத்தை ஒரு பாவர் பார்க்குறது நல்லது. அந்த அமைப்பில் கடன் தீரறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க யார்கிட்டயோ கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் இவங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கடன் இவங்ககிட்ட கடன் கொடுத்துருக்கோங்கிற எண்ணத்தை கூட அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட யோகம்னு சொல்லலாம். அதேபோல் வங்கியில் கூட இவங்களுக்கு சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ லோன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு சில லோன் வேவர்ஸோ லோனில் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகக்கூடிய சூழலாம் இருக்கும். ஸோ இப்போது கட்டக்கூடிய பணமும் கொஞ்சம் குறைச்சி தான் கட்டுவாங்க. அப்படியே இவங்க கட்டாமல் போனாலும் இவங்களை யாரும் தேடின்லாம் சண்டை போட மாட்டாங்க. அதுபோல் எதிரிகளை ஈஸியாக ஜெயிக்க முடியும். எதிரிகள் இவங்களுடைய பார்வையை விட்டு விலக்கக்கூடிய சூழலாக இருக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெலாம் நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல சூழலாம் சனியுடைய பார்வையால் அமையும். இந்த சனியை 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரதுனால ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே சில வாக்குவாதமும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு தந்தையார் வழி சொந்தங்கள் மூலியமாக சில நேரங்களில் திருமணம் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா கூட தந்தையார் வழி சொந்தங்கள் உடைய சப்போர்ட் மூலமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதுபோல் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மை கிடைக்கும். படிப்படியாக அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடகராசி அப்படின்னு சொன்னாலே புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கடகராசி. அதில் குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனும், சனியுடைய பூச நட்சத்திரத்துக்கு சுமார் 75%, புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.